finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியன் உமன்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கன் உமன்ஸ் 30-20 ரிவ்யூ தான். சேப்பாக் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியன் உமன்ஸ் சும்மா கலக்கலா வின் பண்ணிட்டாங்க. 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சும்மா சவுத் ஆப்பிரிக்காவை கிரஷ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சூப்பர் கிரௌட். நேற்று நான் மேட்சுக்கு போயிருந்தேன். ஓப்பன் பண்ண ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் வந்திருந்தாங்க, ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஒரு டிக்கெட் 150 rupees. அதை பரவாயில்லன்னு ஸ்பெண்ட் பண்ணி உமன்ஸ் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சேப்பா க்ரௌடு. நிஜமாவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சல்யூட் அடிக்கணும், அது எந்த டவுட்டுமே இல்லை. எப்படி ஒரு மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலா 100% உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க நேற்று. எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடா நான் இருந்தேன். ஆக்சுவலா அதை பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் சோ ஹாப்பி. பரவாயில்லடா, உமன்ஸ் கிரிக்கெட் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு பாருன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் உமன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியும். க்ரூஷியல் மேட்ச். ஃபர்ஸ்ட் T20 இந்தியா தோத்துட்டாங்க. செகண்ட் T20 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா போலிங் அண்ட் ஃபீல்டிங் பண்ணல, மழை வந்துருச்சு, அதனால மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் T20 இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கன் உமன்ஸை கிரஷ் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ ஹர்மன்பிரீத் கௌர் டாஸ் வின் பண்ணாங்க. 3வது முறையா அந்த சீரீஸ்ல வின் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க டாஸ். ஸோ சேசிங் எடுத்தாங்க, விச் இஸ் அ வைஸ் டிசிஷன். ஏன்னா சேப்பாக்ல மழை வந்தாலும் வரும்ன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வரல. பட் ஸ்டில் சேசிங் வாஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 84 ஆல் அவுட் சுருட்டிட்டாங்க இந்தியா. புவர் பேட்டிங் தாங்க சொல்ல முடியும். டன்சின் பிரிட்ஸ் அவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு 20 runs அடிச்சாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் சென்சிபிளா இந்த கண்டிஷன்ஸை பொறுத்து ஒரு 120, 130 அவங்க நின்று பொறுமையா அடிச்சிருக்கலாம். ஏன்னா இட் வாஸ் நாட் ஈஸி டு பேட் ஆன் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியா இருந்தது விக்கெட், கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கி விக்கெட்டா இருந்துச்சு. ஸோ குட் டாஸ் டு வின் ஃபார் கௌர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் 84 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. அண்ட் இந்தியன் போலர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா we have to give huge credit to பூஜா வஸ்திராகர். ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 4 wickets எடுத்தாங்க. மக்களே பிளஸ் அவங்க தான் மேன் ஆஃப் த சீரீஸும் வாங்கினாங்க. சூப்பரா போட்டாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஸ்டெம் டு ஸ்டெம் லைன், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மேபி கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா இவங்க லைன் அண்ட் லென்த் போடல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி பியூட்டிஃபுல்லா போட்டு 4 wickets எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதா யாதவ் அவங்களும் 3 overs 6 runs தான் கொடுத்து 3 wickets எடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப க்ரூஷியல் மேட்ச், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். அண்ட் மற்ற போலர்ஸும் டீசெண்டா பண்ணாங்க. ஸ்ரேயங்கா பட்டேலா இருக்கட்டும், தீப்தி சர்மாவா இருக்கட்டும், அண்ட் அதர் போலர்ஸா இருக்கட்டும், அவங்களாம் பாத்தீங்கன்னா டீசெண்டா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வி ஹேவ் டு கிவ் த கிரெடிட் டு தம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் சூப்பரா இருந்ததுங்க அந்த மேட்ச்ல. ஸோ அதுக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா இந்தியன் உமன்ஸ் எங்க பெருசா லேக் ஆவாங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் தான். ஃபர்ஸ்ட் T20 அது பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் T20 அவங்களோட கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் நல்லா இருந்தது, கேச்சிங் சூப்பரா இருந்தது. நிறைய டஃப் கேச்சஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி எந்த கேச்சஸுமே விடல. மேபி அந்த காட்டன் போல் சான்சஸ் கொஞ்சம் டிராப் பண்றாங்க, அதுவும் கொஞ்சம் அவங்க தே ஹேவ் டு பிராக்டிஸ். புரியுதா உங்களுக்கு? அதையும் அவங்க அசால்ட்டா விட்டுறக்கூடாது. தே ஹேவ் டு பிராக்டிஸ் தட் ஆல்சோ. ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் மாதிரி மேட்ச் விளாடுறீங்க, ஒரு ஏஷியா கப் ஃபைனல் விளாடுறீங்கன்னும் போது அந்த மாதிரி ஒரு காட்டன் போல் சான்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எடுப்பாங்க. அதனாலதான் அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஸா இருக்காங்க. மென்ஸ் மட்டும் இல்ல, உமன்ஸ்லயுமே. ஹோப்ஃபுல்லி அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சேசிங்ல வேற லெவல் பண்ணிட்டாங்க ஸ்மிருதி மந்தனா அண்ட் ஷஃபாலி வர்மா. ஷஃபாலி வர்மாவது 27 நாட் அவுட் ஆகுது. அதர் எண்ட்ல ஸ்மிருதி மந்தனா ஒரு 54 நாட் அவுட். அவங்க வின்னிங் ஷாட் 6ல அடிச்சாங்க. கரெக்டா 48 6 runs ஆட் ஆச்சு. 54 ஃபென்டாஸ்டிக்கா விளாண்டாங்க. நல்லா கிளியரா தெரிஞ்சுது அவங்க 30 odd runs வரும்போது டக்கு டக்குன்னு அடிச்சு 50 போடுறான் பாடுறா, அட்லீஸ்ட் கிரௌடுக்காவது போடுறான் பாடுறான்ற மாதிரி விளாண்டாங்க. கிரௌடு கம்ப்ளீட் 100% ஃபுல் சப்போர்ட். ஆக்சுவலி அதுல டவுட்டே கிடையாது. ஈச் அண்ட் எவரி சிங்கிளுக்கு கூட பாத்தீங்கன்னா ஏஞ்சி நின்று கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்டா இருந்துச்சு அப்பப்போ ஸ்மிருதி மந்தனா 4 அடிக்கும் போது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லாஸ்டா டக்கு டக்குன்னு ஒரு 6, ஒரு பவுண்டரி, திருப்பி ஒரு பவுண்டரி, திருப்பி ஒரு 6 அடிச்சு முடிச்சாங்க அந்த கேமை. அண்ட் கிரௌடு தேவர் கோயிங் ஆல் பெசர்க்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க. அந்த அளவுக்கு கத்துனாங்க. நானே என்னோட வீடியோஸ்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருப்பேன் இன்ஸ்டால, பாருங்க. அந்த அளவுக்கு கத்தி கொண்டாடினாங்க. ஸோ ஒன் குட் திங் வாஸ் சீக்கிரமா மேட்சை முடிச்சிட்டாங்க. ஏன்னா 7 மணி மேட்ச் எப்படி இருந்தாலும் முடியறதுக்கு ஃபுல் மேட்ச் 20 hours நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2 டீம் விளையாடினாங்கன்னா 10:45 தான் முடிஞ்சிருக்கும். பட் லக்கிலி வி குட் விட்னஸ் இந்த பிரசன்டேஷன்லாம் 10 மணிக்கு மேட்ச் முடிஞ்சதுனால நானும் லைவுக்கு வந்தேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சது. சூப்பரா இருந்தது அந்த மூமெண்ட்ஸ்லாம். ஸோ நான் தரோவா என்ஜாய் பண்ண மக்களே. ஆஃப்டர் லாங் டைம் பாத்தீங்கன்னா சேப்பாக்கு நிறைய மேட்சஸ் போயிருக்கேன். அதை இன்னும் சிஎஸ்கே தோத்துரும், இல்ல இந்தியா தோத்துரும், இந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருந்தது லேட்டஸ்ட் டைம்ல. இந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. நான் அந்த அளவுக்கு இந்தியா டாமினேட் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. கிரௌட்லயே பாத்தீங்கன்னா லைக் எல்லாமே என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிளேயர்ஸும் அதை அக்னாலேஜ் பண்ணாங்க. ஒரு ரேலி போனாங்க இந்தியன் பிளேயர்ஸ், ஒரு லேப் ஆஃப் ஆனர்னு கூட சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி போனாங்க. அண்ட் மக்களும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் இட் வாஸ் அ கிரேட் மூவ்மெண்ட். ஆக்சுவலி நேற்று நான் மேட்சை விட்னஸ் பண்ணது எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ
சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் டே சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க, டெஸ்ட் மேட்ச் ஒன்று வின் பண்ணிட்டாங்க, T20 சீரிஸ் வந்து 1-1 லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்வர்ட்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் அப்படியே இதே ஃபார்மே ஏஷியா கப்ல கண்டினியூ பண்ணி ஏஷியா கப்பும் தூக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்